ஹாய் காய்ஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்மளோட பூமியில இருந்து தள்ளி இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்மளால பூமியில என்னென்னலாம் பார்க்க முடியும். சைனா சுவர்களை பார்க்கலாம், மக்கள் அதிகமா கூடி நின்று பிரைட்டா கொண்டாடுற பண்டிகைகளை பார்க்கலாம். இதெல்லாம் சாதாரணமான காமனான விஷயம். ஒரு கோடை ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தள்ளி நின்று நம்மளால பார்க்க முடியுமா? அந்த கோடை சுத்தி இருக்க மர்மங்களையும், அந்த கோடை யார் உருவாக்குனா, எப்போ உருவாக்குனாங்க, ஏன் உருவாக்குனாங்க அப்படின்றது தான் இந்த பதில நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம guys கடைசி வரைக்கும் கூடவே வாங்க. இந்த லைனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நாஸ்கா லைன். இந்த லைனால யாரால உருவாக்கப்பட்டுச்சுன்னா நாஸ்கஸால தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த லைன் இருக்கிற இடம் சவுத் பேரில இருந்து தள்ளி போனீங்கன்னா ஏரியல் டெஸ்ட்னு ஒரு ஏரியா வரும். அங்கதான் இந்த லைன் இருக்கு. என்னடா லைன் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்க? எஸ்கா, இந்த லைன்ல தான் நம்மளோட பசிலே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த லைனை சுத்தி ஏகப்பட்ட மர்மங்களும் தீர்க்கப்படாத விஷயங்களும் இன்னும் ஏராளமா தாராளமா இருக்கு. இதை ரிசர்ச்சர்ஸும் சயின்டிஸ்டும் ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளோ வகையில முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லைனை நாஸ்கஸ் ஏன் உருவாக்குனாங்கன்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா எப்போ உருவாக்குனாங்கன்றதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை நான் பின்னாடி சொல்றேன். ரிசர்ச்சர்ஸ் இந்த லைனை ஃபர்ஸ்ட் சாதாரணமா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு ரிசர்ச்சர்ஸ் அந்த பக்கமா போகும்போது லைனை பார்த்தோன்னே ஏதோ இயற்கை நிகழ்வு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதே ஹெலிகாப்டர்ல அவங்க போகும்போது இந்த லைன் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால கவர்மெண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, கவர்மெண்ட்ல இருந்து உடனே ஆள் வந்து அந்த இடத்த சுத்தி வளைச்சு ஃபென்சிங் அடிச்சு இந்த இடத்த ரிசர்வ் பண்ணி ரிசர்ச்சுக்காகவும் சயின்டிஸ்டோட வேலைக்காகவும் இந்த இடத்த ரிசர்வே பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மள மாதிரியான சாதாரணமான மக்கள் போனோம்னா சில ப்ரொசீஜரை முடிச்சுட்டு சில பெர்மிஷனை வாங்கிட்டு குறிப்பிட்ட தொகை உள்ள மக்கள் மட்டும் உள்ள போயிட்டு வர மாதிரி அனுமதி தான் இருக்கே தவிர எல்லாராலையும் சாதாரணமா அந்த லைனை போய் பார்த்துட்டு அப்ப அந்த இடத்துல ஏதோ இருக்கா இல்லையா? சாதாரணமா ஒரு லைனை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த லைனை ஸ்பேஸ்ல இருந்து பார்க்க முடியுமா? எத்தனையோ ரோடுகள் நம்ம போடுறோம், NH-வேன்னு சொல்லிட்டு எத்தனையோ நேஷனல் ஹைவே எல்லாம் போடுறோம். அந்த மாதிரியான ரோடுகளே நம்மளால ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த லைனை தெளிவா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரையும் பார்க்க முடியும்னா இதுல ஏதோ மிஸ்ட்ரிஸ் அடங்கி இருக்க மாதிரி இல்லையா? என்னன்னு தெளிவா பார்ப்போம். இப்படி இருக்கிற அந்த லைனை ரிசர்ச்சர்ஸ் ரெண்டு வகையா தியரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் பர்பஸா இந்த லைனை நாஸ்கஸ் உருவாக்கிக்கலான்றாங்க. இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டதாகவும் இந்த லைன் இருக்கலான்றாங்க. ஏலியனோட தொடர்புடைய லைனா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரியான ஏகப்பட்ட தியரிகளும் மிஸ்ட்ரிகளும் அந்த லைனை சுத்தி இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை ஆர்கியாலஜிஸ்ட் மத்தியிலும் சயின்டிஸ்ட் மத்தியிலும் இன்னும் டிபேட்ல இருக்கிறதுனால இதுக்கான சரியான ப்ரூஃப் கொடுக்க முடியல. ஆனா அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த லைனை எப்போ உருவாக்குனாங்க, யார் உருவாக்குனாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எதுக்கு உருவாக்குனாங்கன்றதுதான் அவங்களால இன்னும் தெளிவா சொல்ல முடியாது. இந்த லைனை எப்போ உருவாக்குனாங்கன்னா கிமு 100 முதல் கிபி 1ல இருந்து 700 வரை இந்த லைனை உருவாக்கி இருக்கலாம் நாஸ்கஸ் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. கடைசியா நாஸ்கஸ் கிமு 750க்கு அப்புறம் மொத்தமா அழிஞ்சிட்டாங்க. அந்த லைனை உருவாக்கி ஒரு 50 வருஷம் கழிச்சு மொத்த ஜெனரேஷனுமே அழிஞ்சு போயிட்டாங்க. அப்படி இருக்கையில ஏதோ மர்மம் இருக்க மாதிரி இல்ல, 50 வருஷத்துல நடக்கும். இவ்வளோ தலைமுறை பல 100 வருஷமா அந்த லைனை செதுக்கி உருவாக்கிட்டு கடைசியில 750 தாண்டினதுக்கு அப்புறம் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த லைனை ரிசர்ச்சர்ஸ் 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஸ்ட்ரெயிட் லைன், இன்னொன்னு பிக்சோரியல் லைன், இன்னொன்னு ஜாமெட்ரிக்கல் லைன். ஸ்ட்ரெயிட் லைனா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதுல பிக்சோரியல் லைன்ல தான் அவங்களுக்கு மர்மம் அதிகமா கொடுக்கறதுக்கான லீடு இங்க அதிகமா அமையுது. ஜாமெட்ரிக்கல் லைன் சாதாரணமா ஜாமெட்ரிக்கல் அஸ்ட்ராலஜியில பயன்படுத்தும், சயின்டிஸ்ட் ரிசர்ச் பர்பஸ்க்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இவங்க ஏன் அந்த மாதிரியான லைன் எல்லாம் உருவாக்கணுன்றது இந்த 2 வகையான விஷயத்துல இருந்து இவங்களுக்கு மிஸ்ட்ரிஸ் நிறைய அது கிடைக்குது. லைனை அவங்க சாதாரணமாகவும் உருவாக்கல. ஒரு லைனோட லென்த் அண்ட் வித் சொல்லணும்னா ஒரு லைனோட லென்த்து 10 ல இருந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும், வித்து 4 ல இருந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தள்ளி நின்று பார்த்தா கூட தெளிவா தெரியணும் அப்படின்றதுக்காகவே இந்த லைனை யாரோ மெனக்கிட்டு பல தலைமுறைகளா இவங்க அதை உருவாக்கிட்டாங்க. இப்படி உருவாக்கின இந்த லைன்ல கிட்டத்தட்ட 800 வகையான லைன் இருக்கு, 300 வகையான டிசைன்ஸ் உள்ள லைன் இருக்கு. ஒவ்வொரு லைனும் குறையாம 48 கிலோமீட்டர் இருக்கு. லைன் 48 கிலோமீட்டர் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சென்னையில இருந்து மதுரைக்கு கோடு போடுற மாதிரி கோடு போட சொன்னா இவங்க ரோடே போட்டிருக்காங்க.
அப்ப கண்டிப்பா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா காலத்தால இந்த விஷயம் அழியக்கூடாதுன்றதுல முழு உறுதியா நின்று அவங்க இந்த லைனை உருவாக்கியிருக்காங்க. இந்த லைனை நாஸ்கஸ் ஏன் உருவாக்குனாங்கன்றது இன்னும் டிபேட்ல தான் இருக்கு. இருந்தாலும் ரிசர்ச்சர்ஸ் ரிலீஜியஸ் பர்பஸா தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்றத ஆணித்தரமும் ஒரு ப்ரூஃபோடையே அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த லைன் மூலியமா இருக்கிற சாக்ரட்டட் பாத்வே மூலியமா போய் தான் அவங்க ஆத்மா ஜீவனோட போய் சேர்றதா அவங்க ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கு அப்படின்றத ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சைடு அவங்க என்ன ப்ரூவ் பண்ண வர்றாங்கன்னா, பிக்சோரியல் லைன் சொன்னல ஒரு ஆதிகாலத்து மனுஷன் ஒரு பார்க்குற உருவத்தை செதுக்குவான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவன் செதுக்குனதுலேயே ரொம்ப வித்தியாசமான உருவங்களா இருக்கு. ஏன்னா இவங்க 3 வகையான பிக்சர் லைனா பிரிச்சிருந்தாலும் அதுல பிக்சோரியல் லைன்ல என்னென்ன மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னா, ஹம்மிங் பேர்ட் இருக்கு, மங்கி இருக்கு, ஸ்பைடர் இருக்கு. இதெல்லாம் சாதாரணமாட்டா காட்டுவாசி மக்கள் காடுகளில் வாழறதுனால இதெல்லாம் வரையலாம், பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆஸ்ட்ரோனட்டா அவங்களால வரைய முடியுமா? அவங்க ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆஸ்ட்ரோனட்டோட உருவத்தையுமே செதுக்கியிருக்காங்க லைனா. அது எப்படி முடியும்? அந்த காலத்துல ஸ்பேஸ் ரிசர்ச் ஆஸ்ட்ரோனட் இருந்தாங்க. இதுதான் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சைடு பெரிய ஒரு டவுட்டை கிளப்புற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அவங்களால தியரியை தான் வைக்க முடியல தவிர இதை வந்து இதுக்கான ரீசன் அப்படின்றத ப்ரூஃபா வைக்க முடியல. ரிசர்ச் சைடு அவங்க இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃபா வச்சுட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சைடு இதுனா தியரியா இருக்கிறதுனால இது எந்த வகையான ஏலியன் சிக்னேச்சரும் இருக்காதுன்ற மாதிரியான தியரியா மறுபடியும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்டா என்ன சொல்றேன் அப்படின்னா, 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஊசியை கொண்டு போய் கடல்ல போட்டுட்டு, அது ஏன் போட்டுன்னு எனக்கு தெரியும். அந்த 100 வருஷம் கழிச்சு வந்து வேற ஒரு குரூப் அந்த ஊசியை தேடுறாங்க அப்படின்னா அது எப்படி தேட முடியும்? அந்த ஊசி அது வரையும் அங்கேயேவா இருக்கும், காணாம போயிடுறதா? இந்த பத்தி என்னோட தியரி இதுதான். உங்களுக்கு இந்த லைனை பத்தி என்ன தோணுதுன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, டேக் கேர்.